அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அப்போஸ்தலர் 16:25. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். தேவனை துதித்து பாடினார்கள். அந்த சூழ்நிலை கொஞ்சம் மனசுல வைக்கணும். என்னன்னா, பவுலும் சீலாவை அடித்து காயப்படுத்தி வஸ்திரத்தை உரிந்து கொண்டு சிறையிலே போட்டார். சிறைன்னு சொன்னால் ஒரு பழைய சிறை, குளிரும் இருளும் நிரம்பின ஒரு சிறை. அந்த சிறையிலே உள்ள அறையிலே கொண்டு போய் போட்டார். இரவு நேரத்தில் தான் வலியும் வேதனை அதிகமாக இருக்கும், நமக்கு நல்லா தெரியும். அந்த நடுநிசையிலே தான் அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள். எப்படி ஜெபம் பண்ணாங்களா? சத்தமிட்டு ஜெபம் பண்ணார்கள். இப்படி நடந்த பொழுது பார்த்துக்கிட்டு பரலோகம் சும்மா இல்லை, திடீரென்று பூமி அதிர்ச்சி உண்டானது, அஸ்திவாரங்கள் அசைந்தது, கதவுகள் எல்லாம் தானாக திறவுண்டது, கைகள் கால்கள் இருந்த எல்லா பலங்களும் கழண்டு போய்விட்டது. தேவஜனம் ஒரு இக்கட்டான காலகட்டத்திலே, ஊழியர்கள் நெருக்கமான காலகட்டத்திலே பாடி ஜெபிப்பதில் கருத்தா இருந்தால் அதை கேட்டுக்கொண்டு பரலோகம் சும்மா இருக்காதுங்க. பரலோகம் வைராக்கியம் கொள்ளும். பாருங்க, ஆண்டவர் பூமியை அசைத்து விட்டார். பாருங்க, எல்லா விலங்குகள் கழண்டு போனது. ஜெபத்துக்கும் துதித்து பாடுகிற அந்த பாடலுக்கு அவ்வளவு வல்லமை இருக்குதுங்க. எந்த சூழ்நிலை கடந்து போனாலும் சரி, எதுக்கு அதை நிறுத்துங்க. முறை தவறி பேசுறதை நிறுத்துங்க, நெகட்டிவா பேசுறதை நிறுத்துங்க, அடுத்தவனை குறை சொல்றதை நிறுத்துங்க, உங்க தலைவிதியை நொந்து வருவதை நிறுத்துங்க. ஜெபித்து துதித்து பாடுங்கள். அன்றைக்கு அற்புதம் செய்தவர் இன்றைக்கும் அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இன்னும் நான் சொல்லுகிறேன், உள்ள அறையில இருந்தார்கள், இருட்டில கிடந்தார்கள். ஆனாலும் அந்த சத்தத்தை கேட்டு பரலோகம் பூமி அசைத்தது என்றால் நம்ம ஜெபத்துக்கு அத்தனை வல்லமை இருக்குது. நீங்கள் ஒரு இருளில கிடக்கலாம், அந்த காலத்துல கிடக்கலாம், யாருமே பார்க்காத இடத்துல இருக்கலாம், உங்க வேதனை கஷ்டத்தை பார்க்க முடியாக்கலாம். கர்த்தர் சொல்றார், யோனா மீனின் வயிற்றுக்குள்ளே கடல் ஆழத்திலிருந்து ஜெபித்த போது யோனாவின் ஜெபத்தை கேட்டவர் பவுலும் சீலாவின் ஜெபத்தை உங்க ஜெபத்தை கேட்பார். உங்க ஜெபத்துக்கு பதில் உண்டு. நீங்கள் தொடர்ந்து ஓடக்கூடிய கிருபை கொடுத்து முழுமையான வெற்றி தருவார். கர்த்தர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.